ஸ்ரீ குருபியோ நம. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம போன எபிசோடில் காஞ்சி காமகோடி பீடத்தில் வந்த 67வது பீடாதிபதி நம்ம பரமாச்சாரியாரோட குருவாக இருந்தவரை பற்றி சில முக்கியமான விஷயம் பாம்பே ஸ்ரீதர் மாமா மூலியமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் பகிர்ந்துட்டேன். நிறையா பேருக்கு அந்த டிவைன் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிருக்கு. அதுதான் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது தோணித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி பாம்பே ஸ்ரீதர் மாமா தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அது அவரோட பர்மிஷனால் திருப்பியும் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். ஒரு நாள் புது பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மாமாவை கூப்பிட்டு நம்ம காஞ்சி மடத்தில் வந்த பீடாதிபதிகளோட அதிஷ்டானம்லாம் நிறையா இடத்துல இருக்குது. அதை நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிவைன் ஒர்க் இந்த மாமா கிட்ட அசைன் பண்ணியிருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதே கேரளாவில் இருக்கிற பிரஷ்னம் பார்க்கறது, நல்ல ரொம்ப இதில் அத்தாரிட்டியான ஒரு ஜோசியரை பார்த்து அவங்க மூலியமாக இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ஒரு விதமான ஒர்க்கு. அதுக்கு முன்னாடி பெரியவா என்ன சொன்னார்னா, இது பண்ணுறதுக்கு முன்னாடி காஞ்சி மடத்தில் இருக்கிற ஆச்சாரியாருக்கெல்லாம் எந்த திதியில் சமாதி ஆனாலும் அந்த திதி அன்னைக்கு ஒரு ஆராதனை பண்ணிவிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இந்த காரியத்தை நடத்த சொல்லியிருக்கார். ஸோ அதே மாதிரி இந்த மாமா ஒரு வருஷ காலம் இந்த காஞ்சி மடத்துலேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து அந்தந்த திதியில் அந்தந்த மகான்களுக்கு ஆராதனை பண்ணியிருக்கார். சில நாளில் 4-5 ஆராதனை கூட நடக்கணும். எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் அந்த பர்டிகுலர் திதியில் இந்த மாமா ஆராதனை பண்ணிட்டு அவங்களோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு ஒரு கேரளா ஜோசியரை ஐடென்டிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. ஜோசியர் எவ்வளோ சொன்னாலும் அந்த பர்டிகுலர் ஆச்சாரியாரோட அனுகிரகம் இல்லைனாக்கா இது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு மாமா சொல்கிறார். ஸோ ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஆச்சாரியால் யாருன்னா, காஞ்சி காமகோடி பீடத்தில் 46வது பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சாந்திரானந்த போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவரோட அதிஷ்டானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்க்கும்போது அந்த ஜோசியர் என்ன சொன்னார்னா, இவரோட அதிஷ்டானம் திருவண்ணாமலையில் இருக்குது. அங்கே தான் இந்த மகான் சித்தி ஆகியிருக்காரு. ஒரு கோவிலில் இவரோட அதிஷ்டானம் இருக்குது. அதிஷ்டானங்கிறது 2 விதமாக இருக்கும். ஒன்று பிருந்தாவனம் மாதிரி இருக்கும், துளசி மடம் மாதிரி. இன்னொன்று சிவலிங்கம் வச்சு இருக்கும். இந்த மகானோட அதிஷ்டானம் ஒரு பிருந்தாவனம் மாதிரி இருக்குது. இன்னொரு ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாரு அந்த ஜோசியர்னா, அந்த அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் ஒரு சர்ப்பம் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. சரின்னு சொல்லிட்டு இந்த மாமா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருந்து திருவண்ணாமலை போய் அங்கே காஞ்சி காமகோடி பீடத்தில் ஒரு மாமா இருந்திருக்கார்.
அவர் வந்து செந்தில்நாத கணபாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேத பாடசாலை நடத்திண்டு அவர்கிட்ட போய் சொல்லி அவர் ஒருத்தரை அமுச்சு கம்ப்ளீட்டாக தேடி பார்த்துருக்காங்க, மலையெல்லாம் ஏறி பார்த்துருக்காங்க, எங்கேயுமே அவருக்கு இந்த கண்ணில் தென்படலை. சரி, அன்றைக்கி இமீடியட்டாக கிளம்பணுங்கிறதுனால இந்த கணபாடிகள் மாமாக்கிட்ட சொல்லிவிட்டு, நான் நைட்டு பாம்பே போகணும், நான் கிளம்புறேன் சொல்லிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து அண்ணாமலையை பார்த்துட்டு நேராக அம்பாள் சன்னதிக்கு போயிருக்காங்க. அப்போது அம்பாள் சன்னதி திரை போட்டிருக்கு, ஏதோ நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த செந்தில் நாத கணபாடிகள் என்ன சொன்னார்னா, அங்கே ஒரு 4 பேர் பிராமணா ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த மாமா போய் ஹெல்ப் பண்ணார். அப்போது அதுலேருந்து ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன பர்பஸுக்கோசரம் வந்திருக்கீங்க அப்படின்னா. அப்போ இந்த மாமா சொன்ன மாதிரி காஞ்சி ஆச்சாரியர் ஒருத்தரோட பிருந்தாவனம் இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போது அதில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இங்கே ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்கார், அவர் வந்து ஒரு கோவிலில் இது மாதிரி காஞ்சி ஆச்சாரியாரோட ஒரு பிருந்தாவனம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் எல்லார்கிட்டேயும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்குள்ளே அம்பாலோட இந்த நைவேத்தியம் முடிஞ்சு திறந்து இவ போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த வாத்தியார் வந்து அன்னைக்கு இல்லை, எங்கேயோ சென்னை போயிட்டார். ஸோ இவங்க வந்து அந்த எங்கே இருக்குது அப்படின்னு தேடின்னு போனால் திருவண்ணாமலையில் சுந்தரேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கான். அங்கே தான் அவர் இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க போல. இது நடுவில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, இந்த வாத்தியார் இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் மகா பெரியவர் வந்து அந்த வாத்தியாருக்கு சொப்னத்தில் வந்து, நீ வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான், அவன் வந்து இந்த அதிஷ்டானத்தை கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு மத்தியான வேலை 12:30 மணி இருக்கும், கோவில் மூடியாச்சு, பட் கேட்டு போட்டிருந்தார் அவர். சரின்னு சொல்லிட்டு அந்த கேட் திறந்தா எழுத்தாப்பில் ஒரு பிருந்தாவனம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த பிருந்தாவனத்துக்கு கீழே 2 பக்கமும் 2 சர்ப்பமோட சிலை இருக்கு. அப்போ தான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணது வந்து நம்ம காஞ்சி காமகோடி பீடத்தில் வந்த 46வது மகானோட பிருந்தாவனம். ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து புது பெரியவாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவரும் சந்தோஷம் சொல்லிட்டு அவர் ஏதோ இவரை பிளெஸ் பண்ணியிருக்கார். அப்போது அந்த கோவிலில் ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா, கோவிந்தபுரத்துலேருந்து மடத்துலேருந்து வந்து அங்கே 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 இருந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த மாமாவோட முயற்சி, பெரியவாளோட அனுகிரகத்தினால இந்த மகானோட அதிஷ்டானத்தை கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கும் ஜெயக்குமார்னு ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார். அவர் தான் வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக இந்த ஆராதனைலாம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ யார் திருவண்ணாமலை போனாலும் இந்த மகானை போய் தரிசனம் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதிஷ்டானத்துக்கு போகிறதெல்லாம் ரொம்ப விசேஷம். குருமார்களோட ஆச்சாரியர்களோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும்.
இந்த விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாம்பே ஸ்ரீதர் மாமா தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இன்ஃபர்மேஷனால் நிறைய பேருக்கு தெரியணும். பெரியவாளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ஜெய் ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர்.